அரண்மனை 4 ஒரு வழியா இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை நானும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு காரணம் என்ன? சுந்தர்சி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனாலயா? இல்ல. அரண்மனை பிரான்சைஸ் படத்துக்கு நான் ரொம்ப ஃபேன் அப்படிங்கறதுனாலயா? அதுவும் இல்ல. ஹாரர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனாலயா? அதுவும் கிடையாது. இந்த படத்தை பார்க்கறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு ஒரே ரீசன் தமன்னா. தமன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்ல ஃபுல் ஃபிளெஜ்டா நடிக்கிற ஒரு படம். ஏன்னா ஜெயிலர்ல கூட ஒரு சின்ன கேமியோ மாதிரி தான் வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல தான் ஃபுல் ஃபிளெஜ்டா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தமன்னாக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் அப்படின்லாம் வேற இன்டர்வியூல சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த படத்துல தமன்னாவை நீங்க சாத்வீகம், பிரச்சோதகம், பயானகம் இப்படி 3 வெரைட்டிஸ் ஆஃப் எமோஷன்ஸ்ல பாப்பீங்க. அதாவது சாத்வீகம்னா நீங்க வந்து அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் கோப்லியா, அவங்கள பார்க்கும்போது ஒரு கருணையோட இல்ல ஆசையோட அந்த மாதிரி பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் அவங்கள பார்த்தா பயம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க அப்படின்னும், இன்னொரு பக்கம் அந்த கிளாமரா அவங்கள பார்க்கும்போது ஒரு காஜி ஃபீல் வர மாதிரியும் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 3 எமோஷன்ஸ்லையுமே நீங்க தமன்னாவை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல தமன்னாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாக் அப்படிங்கிற பேயை தமிழுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கான்செப்டை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இந்த பாக் அப்படிங்கிற பேயை பத்தி நம்ம படிக்கும்போது நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது பாக் அப்படிங்கிற பேய் நீர்நிலைகள் இருக்கும், அது அசாம சேர்ந்தது, அந்த பழங்கதைகள்ல இருக்கிற ஒரு பேய், அது வந்து ஷேப் ஷிஃப்டிங் டீமன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதை வச்சு நான் இதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி, அதாவது இந்த படத்தோட ஸ்டோரியை ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நல்லா போயிருந்தது. அந்த வீடியோ வேணா நான் கார்ட்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அதுல நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருந்தது. இந்த படம் இந்த பாக் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சும் தமன்னாவோட ஆக்டிங் வச்சும் இந்த படம் சூப்பராகவே இருக்கா, அவங்க சொன்ன மாதிரி உண்மையாலுமே நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்க சினி எக்ஸ்பிரஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓபன் பண்ணா வட இந்தியால ஒரு பூசாரி போட்ல போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அவரோட பொண்ணு பாக்னா என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு பாக் அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி, அது உருவம் மாறக்கூடிய ஒரு தீய சக்தி, இதை வந்து நம்ம முன்னோர்கள் 300 வருஷத்துக்கு முன்னாடியே அடக்கி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த நேரத்துல அந்த பாக் அப்படிங்கிற பேய் வெளியே வந்து அந்த பொண்ணை கொன்னு அதோட உருவத்தை எடுத்துக்குது. இந்த நேரத்துல அந்த பூசாரி அந்த பாக் அப்படிங்கிற பேயை கட்டுப்படுத்திட்டு அதை அவரோட பொண்ணு உருவத்தோடயே வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. கட் பண்ணா தமிழ்நாட்டுல ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. அரண்மனையில தமன்னாவோட ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்க வாழ்ந்துட்டு வராங்க. தமன்னாவோட ஹஸ்பண்ட் வந்து அந்த அரண்மனையை சீரமைக்கிற பணியில இருக்காரு. இந்த அரண்மனையோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லி கணேஷ். இவரோட பேத்தி தான் ராஷி கண்ணா. சோ இவங்க எல்லாரும் தான் இந்த அரண்மனையில இருக்காங்க. இப்ப தமன்னா அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் சுந்தர்சி அவர்களுக்கு தெரிய வருது. சுந்தர்சி யாருன்னா தமன்னாவோட அண்ணன். இப்ப சுந்தர்சி அவர்கள் ஊருக்குள்ள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப போலீஸ் அவர்கிட்ட சொல்றாங்க, காட்டுக்குள்ள ஜாகிங் பண்ண உங்க மச்சான் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு, இதை தெரிஞ்சவங்க தங்கச்சி வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவரு நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாரு. இங்க என்னடானா கோவத்துல உங்க தங்கச்சி சூசைட் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி தூக்கு மாட்டி சாகுற அளவுக்கு கோழை கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவரு இந்த மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நிறைய உண்மைகள் தெரிய வருது. இந்த பாக் அப்படிங்கிற பேயை அடைச்சு கொண்டு வந்தாரு இல்லையா, அந்த பாக்ங்கிற பேய் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ ரிலீஸ் ஆன பேய்க்கு திரும்பவும் அதோட சக்திகள் வேணும்னா அந்த ஊர்ல இருக்கிற 3 உயிரை கொல்லணும். அந்த 3 உயிர்களை கொன்னாதான் அதோட சக்திகள் அதுக்கு திரும்ப கிடைக்கும். அந்த 3 உயிர்களை கொல்றதுக்கான கிரைட்டீரியா என்னன்னா, மொதல் விஷயம் அவங்க எல்லாருமே அந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த ஊர் திருவிழாப்போ பிறந்திருக்கணும். 2வது அவங்க உடம்புல ஒரு மச்சம் இருக்கணும். இந்த 3மே அமைய பெற்ற ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு தமன்னாவோட பொண்ணு, இன்னொன்னு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், இன்னொன்னு அந்த ஊர் தலைவரோட பையன். இவங்க 3 பேரை கொல்லணும். அது முதல்ல சூஸ் பண்ற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா தமன்னாவோட பொண்ணு தான். தமன்னாவோட பொண்ணை கொல்லலான்னு வரும்போதுதான் தமன்னாவோட ஹஸ்பண்டை கொன்னு அவரோட உருவத்துல வருது. இப்போ தமன்னாக்கு அது வந்து ஒரு தீய சக்தி அப்படிங்கிறது தெரிய வந்துருது. இதனால என்ன பண்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த முயற்சியில அவங்களையும் பேய் கொன்னுடுது. இப்ப தமன்னாவே பேய் ஆயிட்டாங்க இல்லையா, இப்ப பேயா அவங்க அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறாங்க. ஆளுங்களை தொடணும்னா என்ன தாண்டி தோடுறா பார்க்கலாம். சோ இதுக்கப்புறம் தமன்னாவோட ஆத்மாவோட சேர்ந்து மத்த எல்லாரும் இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதா மீதி கதை. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஸ்பாய்லர். அதனால படம் பார்த்தவங்க இந்த வீடியோ பாருங்க, பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்ப நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஸ்பாய்லர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே ஸ்பாய்லர் தான். ஒரு பக்கம் இவரு இந்த பாக்கை எப்படி அடக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா தமன்னாவோட ஆத்மா வந்து அந்த அரண்மனையில இருக்காங்க. இப்ப அந்த பாக் அப்படிங்கிற டீமன் நிறைய முயற்சிகள் எடுக்குது. அது எல்லாத்தையும் தமன்னாவோட ஆத்மா வந்து தடுக்குது. ஃபைனலா தமன்னாவோட பாடியை வெளியெடுத்து எரிச்சிட்டோம்னா அந்த ஆத்மா போயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஈஸியா கொல்லலாம் அப்படிங்கிற முயற்சியை அந்த பாக் அப்படிங்கிற அந்த டீமன் எடுக்குது. அந்த நேரத்துல வந்து தமன்னாவோட ஆத்மா வந்து அங்க வந்து பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போகுது. இந்த இடத்துலதான் தமன்னாவை போதி தர்மியா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சியா மாத்துறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷுவல் கிராபிக்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு ஃபைட் எல்லாம் நடக்குது.
ஆனா இந்த ஃபைட்ல பாக் அப்படிங்கிற பேய் தான் ஜெயிக்குது, அதாவது தமன்னாவோட ஆத்மாவை அழிச்சிருது. இதுக்கப்புறம் இந்த குழந்தையை பாதுகாக்கிற பொறுப்பு சுந்தர்சி அவர்கள் கிட்ட வருது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல அந்த சாங்கோட போய் அந்த பாக் அப்படிங்கிற மிகப்பெரிய டீமனை அழிச்சு நீ பாக் இல்ல நிஜாம் பாக் அப்படின்னு மாத்தி கதையை முடிச்சு வைக்கிறாரு நம்ம சுந்தர்சி அவர்கள். நான் ஏன் நிஜாம் பாக்கு அப்படின்னு சொன்னேன்றது படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த பேய் அழியும் போது உங்களுக்கே தெரியும். சோ இதுக்கப்புறம் சுபம் போட்டு முடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா தமன்னாவோட ஆவி திரும்ப வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் திரும்பி வர்றேமா அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருப்பாங்க நம்ம விவேக் மஜித் மாதிரி. ஸோ அதனால கிளைமேக்ஸ்ல திரும்பவும் அவங்களோட ஆத்மா வந்துடும். இதுக்கப்புறம் சுபம் போட்டு முடிச்சிருவாங்க. இந்த படத்தை கம்பல்சரியா நீங்க ஓப்பனிங் டு பினிஷிங், அதாவது தியேட்டர் ஸ்கிரீன் ஆஃப் ஆகிற வரைக்கும் பாப்பீங்கன்னு நான் கேரண்டியா சொல்வேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு எண்டு கார்டு முடிய போற நேரத்துல தான் போடுவாங்க. அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். இன்னொரு விஷயம், இந்த பாட்டுல இருக்கிற விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நம்பி போறவங்களுக்கு ஒரு காஷன் சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல நிறைய சீனை பிளர் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, மற்ற அரண்மனை சீரீஸ்ல படங்களுக்குள்ளயும் நிறைய கிளாமர் எலமெண்ட்ஸ் வச்சிருப்பாரு. ஆனா இந்த படத்துல அப்படி ஒண்ணு கூட பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் சுந்தர்சி எடுத்த ரீசெண்ட் படங்கள்லயே ஸ்கின் ஷோ இல்லாத ஒரு படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரண்மனை 4 சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அரண்மனை 4ல ரொம்ப நீட் அண்ட் கிளீனான ஒரு ஸ்கிரீன் பேவும் அண்ட் விஷுவல்ஸும் கொடுத்திருக்காரு. குழந்தைங்களோட தாராளமா போய் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் எந்த வகையிலும் உங்களை போர் அடிக்காது. அண்ட் இந்த படம் மற்ற அரண்மனை படங்கள்ல இருந்து எந்த அளவுக்கு வேறுபடுது அப்படிங்கறதையும் சொல்லலாம். முதல் விஷயம், இந்த கிளாமர் எலமெண்ட்ஸ் மற்ற அரண்மனை 3 பாகங்கள்லயும் பாத்தீங்கன்னா கிளாமர் உள்ள அதிகமா இருக்கும். இந்த படத்துல உள்ள கிளாமரே இருக்காது. அதுக்காக தான் கடைசியா ஒரு சாங் வச்சாங்க. அதையுமே எண்டு கார்டு முடிய போற நேரத்துல தான் போடுவாங்க. அதையும் பார்க்காம ஏஞ்சி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது குழந்தைகளுக்கான தரமான ஒரு படமா இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஹீரோ கேரக்டர். எல்லா அரண்மனை படங்கள்லயும் மிச்சர் சாப்பிடறதுக்காக ஒரு ஹீரோவை கூட்டு வந்து வச்சிருப்பாரு. அவருக்கு ஹீரோயினோட ஒரு டூயட் சாங் கொடுத்துட்டு அவர் ஓரமா உட்கார வச்சுட்டு ஒரு ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி ஒரு கேரக்டரை இந்த படத்துல கொண்டு வரவே இல்ல. நாலாவது விஷயம், இந்த படத்துல பேய் அப்படிங்கிற கான்செப்ட் புதுசா கொண்டு வந்திருந்தாரு. அதாவது பாக் அப்படிங்கிற பேயை உள்ள கொண்டு வந்திருந்தாரு. எப்பவும் மனுஷங்க தான் வந்து மனுஷனை கொல்லுவான், அதுக்கப்புறம் அந்த மனுஷன் பேயாகி போய் பேயை கொல்லுவான். இங்க பேயை தடுக்குது, பேயை கொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்திருந்தாரு. அதை வச்சு இவர் ஸ்கிரீன் பிளேல பண்ண விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமன்னா, ரெண்டாவது இந்த பாக்ஸ் ஸ்டோரி, மூணாவது இந்த படத்தோட மியூசிக், அதுக்கப்புறம் விஷுவல் கிராபிக்ஸ். இதெல்லாமே இந்த படத்தோட பிளஸ். மைனஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல வர காமெடி ட்ராக் எதுவுமே பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் இந்த படத்துல வர ஒரு சில விஷுவல்ஸ்ல சிஜி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சது. அண்ட் இவ்வளவுதான் எனக்கு இந்த படத்துல மைனஸா தெரிஞ்சது. இந்த படம் ஒரு நீட் அண்ட் கிளீனான ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்துல ஹாரர் காமெடி அப்படிங்கிற ரெண்டை மட்டுமே ஹேண்டில் பண்ணிருக்காரு. அந்த கிளாமருங்கிற விஷயத்த தூக்கி ஓரம் வச்சுக்கிறாரு. அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பாட்டை போடாம விட்டு இருந்தாருன்னா அதுவுமே இல்லாத ஒரு நீட்டான ஒரு படமா இருந்திருக்கும். அது இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து கடைசியா தியேட்டர் கூட்ட வரவங்க கூட நின்று நம்ம பசங்க பார்த்துப்பாங்க. மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுறாங்க. அதனால இந்த பாட்டை ஒரு குறையா சொல்லவே முடியாது. ரெண்டாவது இந்த பாட்டுனால கதையிலும் எதுவும் இம்பாக்ட் கிடையாது. சோ இந்த பாட்டை நிறைய தியேட்டர்ஸ்ல போடல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. தமன்னா பாட்டாவது பார்க்கலாம்னு வந்து அதையும் கட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா படம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த பாட்டை போடுறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க, அப்பதான் அந்த பாட்டு வரும். அப்படியே தியேட்டருக்காரங்க யாராச்சும் போடலன்னா நீங்க ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். 120 ரூபா கொடுத்து போயிட்டு அந்த பாட்டை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியலங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.